வணக்கம். உங்களுடன் தினமும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதை 2 நாள் இடைவெளியை மன்னிக்கவும். உங்களுடன் மாதப்பன். அதாவது ஸ்ட்ரெச்சிங்கை ஸ்பீடாக சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொன்றும் 10 முறை செய்வோம். ஓகே, அப்புறம் தொடங்க இருக்குது. 1 2 3 5 முறை. 1 2 3 10 முறை. 1 2 3 10 முறை. 1 2 3 10 முறை. லாக் 10 முறை. 10 முறை. இதே முறுக்கு இவ்வாறு கால்களுக்கு 10 முறை. 10 முறை. இடது பக்கம் வலது பக்கம் அமுக்கவும், உள்பகுதியாக அழுக்கும். 10 முறை இடது கால். 10 முறை உள்பகுதி. 10 முறை. இப்போது முக்கியம் கவனிக்கிறது, இடது காலை முன்னே வைத்து, இடது கையை முன்னே வைத்து, இப்படி இது மேல் வைத்து, இடது காலை முன்னோக்கியும் வலது காலை நேராகவும் வளைக்காமலும் குதிங்காலை எடுக்காமலும் வைத்திருக்க வேண்டும். வானத்தை நோக்கி காண வேண்டும். இதே போன்று மாற்றி செய்வோம். நான் வேகமாக செய்கிறேன், நீங்கள் மெதுவாக செய்வோம். ஓகே, அடுத்தபடியாக இடுப்பை குறைவதற்கு நான் செய்வதை தொடர்ந்து செய்வோம். குறைந்தது 5 நிமிடம். இவ்வாறு நீங்கள் இருக்கும் அருகாமையில் பார்க் இருந்தால் செய்வோம், இல்லை என்றால் நேராக நிலத்தில் செய்வதாக இருந்தால் இப்படி செய்வோம். இப்படி வைத்துக்கொண்டு இதை 10 முறை செய்துவிட்டு இவ்வாறு 10 முறை செய்துவிட்டு இப்படி வைத்து 1 2. இதை தொடர்ந்து நீங்கள் 15 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த இடுப்பு குறையும். அடுத்தபடியாக ஏதாவது சுவர்களோ கம்பிகளோ இருந்து இப்படி தொங்கி பிடித்து இந்த சதைகளை மேற்பகுதியாகவும் குறைக்கவும் வழிவகுக்கவும். இன்றைய நாள் இனிய நாள் ஆகட்டும். நீங்கள் கண்டுகளிக்கவும் தினமும் பயன்பெறவும். குழந்தைகள் குறைந்தது 1 கிலோமீட்டராவது நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும். 10 வயது உட்பட்டவர்கள், 10 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 2 கிலோமீட்டர், 16 வயது முதல் 2 கிலோமீட்டர் கண்டிப்பாக ஓட வேண்டும். மேற்கொண்டு 5 கிலோமீட்டர் அவசியம். விளையாட்டு வீரர்கள் 5 கிலோமீட்டர் ஓடலாம். அதுக்கு மேற்பட்டவர்களும் தொடர்ந்து 5 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் நடைப்பயணமும் மேற்கொண்டு 5 கிலோமீட்டர் ஓட்டமும் இருந்தால் மிக்க நன்று, பயன்பெறும். நாங்கள் முடித்து வந்து உங்களுக்காக பதிவிடுகிறேன். நீங்கள் தொடர்ந்து கண்டுகளித்து பயன்பெறும். அதை நான் மகிழ்விப்பேன். உங்களுடன் மாதப்பன் +100+. மாதப்பன் வே 100+. தினமும் கண்டுகளிக்கும். வணக்கம்.